ஓம் நமச்சிவாய. ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் சத்புத்திர மார்க்கம் எனும் தலைப்பில் நான்காவது பாடம். இந்த பாடலில் திருமூலர் ஏழு ஏழு உலகத்திற்கும் இறைவனாக விளங்குவது அந்த பரம்பொருளான சிவபெருமான் என்று பரம்பொருளின் பெருமையை கூறுகிறார். இதோ அந்த பாடம். அருங்கரையாவது அவ்வடி நீழல் பெருங்கரையாவது விஞ்சகனானை வருங்கரை ஏகின்ற மண்ணுயிர்க்கெல்லாம் ஒருங்கரையா உலகு ஏழின் ஒத்தானே. அருங்கரையாவது அவ்வடி நீழல் பிறவி பெருங்கடல் நீந்தி ஏறும் கரையாக இருப்பது அந்த பரம்பொருளான சிவபெருமான், அதாவது இறைவனின் நிழலே. பெருங்கரையாவது விஞ்சகனானை உலகை காக்கின்ற பெரிய கரையாக இருப்பது பரம்பொருளின் திருவருள் ஆணையே ஆகும். வருங்கரை ஏகின்ற மண்ணுயிர்க்கெல்லாம் திருவடியாக பேரின்பக் கரையை சென்றடைகின்ற உலகத்து உயிர்களுக்கு எல்லாம் ஒரும் கரையாய் உலகு ஏழின் ஒத்தானே. ஒரு தனிப்பெரும் தலைவனாக ஏழு உலகங்களையும் ஆளும் அரசனாக விளங்குவது அந்த பரம்பொருளான சிவபெருமானே என்று இறைவனின் பெருமையை கூறுகிறார் திருமூலர். இதைத்தான் அவர் அருங்கரையாவது அவ்வடி நீழல் பெருங்கரையாவது விஞ்சகன் ஆணை வருங்கரை ஏகின்ற மண்ணுயிர்க்கெல்லாம் ஒருங்கரையாய் உலகு ஏழின் ஒத்தானே. பிறவி பெருங்கடல் நீந்தி ஏறும் கரையாக இருப்பது இறைவனின் நிழலே. உலகை காக்கின்ற பெரிய கரையாவது பரம்பொருளின் திருவருள் ஆணையே ஆகும். திருவடியாக பேரின்ப கரையை சென்றடைகின்ற உலகத்து உயிர்களுக்கு எல்லாம் ஒரு தனி பெரும் தலைவனாகவும் ஏழு உலகங்களை ஆளும் அரசனாகவும் விளங்குவது அந்த பரம்பொருளான சிவபெருமானே என்று இறைவனின் பெருமையை கூறுகிறார் திருமூலர். ஓம் நமச்சிவாய.